ஹாய் கைஸ், இப்போ நம்ம வந்து டைப் கேஸ்டிங் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். டைப் கேஸ்டிங் அப்படின்னா என்னென்னா, இப்போ நமக்கு வந்து வேரியபிள் இன்டீஜரில் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஆனால் ரிசல்ட் வந்து நமக்கு ஃப்ளோட்டில் வேணும் அப்படின்னா ஒரு கன்வர்ஷன் ப்ராசஸ் தேவைப்படுது இல்லையா, அந்த கன்வர்ஷன் பேர் தான் டைப் கேஸ்டிங். இது சிம்பிளாக என்ன சொல்லுவாங்கன்னா, கன்வெர்ட்டிங் ஒன் டேட்டா டைப் டு அனதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 2 டைப் உண்டு, வைடனிங், நேரோவிங். வைடனிங் அப்படின்னா என்னென்னா, டைப் கேஸ்டிங் வந்து இன்டர்னலாக நடக்கிறது தான் வைடனிங். சரிங்களா? ஆக்சுவலி இந்த கன்வர்ஷன் எப்படி நடக்கும்னா, நம்ம மென்ஷன் பண்ணணும்னு தேவையில்ல, அதுவாக ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணிக்கும். அதுதான் வந்துட்டு வைடனிங் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ நான் சொல்லிட்டேன்ல இன்டர்னலாக நடக்கும்ன்ட்டு. இது வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா, சின்ன டேட்டா டைப்பை வந்து பெரிய டேட்டா டைப்பாக கன்வெர்ட் பண்ணும்போது அந்த கன்வர்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். நேரோயிங் அப்படின்னா என்னென்னா, பெரிய டேட்டா டைப்பை வந்து சின்ன டேட்டா டைப்பாக கன்வெர்ட் பண்ணுறோம்ல, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்காது. ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக சில சேஞ்சஸ் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். அதனால அதை வந்து நேரோயிங் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது வந்து வைடனிங் கன்வர்ஷன், அண்ட் நம்ம கஸ்டமாக ஜென்ரேட் பண்ணுறது வந்து நேரோயிங் கன்வர்ஷன். சரிங்களா? இதுதான் வந்து டைப் கேஸ்டிங்கில் உள்ள 2 டைப்ஸ். ஓகே, நான் வந்து மெயின் டிஃப்ரென்சஸ் சொல்லிட்டேன். இதுதான் வந்துட்டு மெயின் டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும். நம்ம இப்போ வந்து டெமோஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இதை வந்து மேனுவல்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ டைப் கேஸ்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத டெமோ காமிக்க போகிறேன். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்டீஜரில் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதுக்கு ஒரு வேல்யூ நான் இனிஷியலைஸ் பண்ணிக்க போகிறேன். int val1 = 10 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போது இதை வந்து நான் டபுளாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். இந்த கன்வர்ஷன் ஆட்டோமேட்டிக்காக நடக்குதா இல்லை வந்து நம்ம தான் பண்ணுறோமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து டபுள் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டேன். அதுக்கு நான் வந்து வேல்யூ 1ன்றதை இனிஷியலைஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து எந்த எரருமே காமிக்கல. ஏன் காமிக்கல அப்படின்னா, இன்டிஜர் வந்து சின்ன டேட்டா டைப், டபுள்ன்றது கொஞ்சம் அதை விட பெரிய டேட்டா டைப். ஸோ சின்னதுலேருந்து பெருசாக நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துரும்னு சொன்னேன்னா, அது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நடந்துருச்சு. இப்போ நான் அதை 2 வேரியபிளும் நான் கால் பண்ணிக்க போகிறேன். சரிங்களா? ஒரு சிஸ்அவுட்குள்ளே போட்டுக்கிட்டேன். இப்போது ரன் பண்ண போகிறேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா கன்வர்ஷன் ஆட்டோமேட்டிக்காக நடந்து ரெக்வயர்டு ரிசல்ட் நம்மளுக்கு வந்துருச்சா. ஃபஸ்ட்டு வந்து 10 கிடச்சிருக்கு, நெக்ஸ்ட் வந்து 10.0 கிடச்சிருக்கு. ஓகேயா? நம்ம வந்து வைடனிங் பார்த்துட்டோம். இப்போ வந்து நேரோயிங் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நேரோயிங் நான் என்ன சொன்னேன், பெரிய டேட்டா டைப்லேருந்து சின்ன டேட்டா டைப்பாக கன்வெர்ட் பண்ணுறது. சரிங்களா? அப்போது நம்ம ஃபஸ்ட்டு வேரியபிள் வந்து ஹையர் டேட்டா டைப்பில் டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதையே அப்படி காப்பி பண்ணிக்கிறேன், டபுள் வேல்யூ. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் அதையே சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். டபுள் வேல் அப்படின்னு கொடுத்துட்டு அதோட வேல்யூ வந்து 20.0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுவோம். இப்போ இது வந்து டைரெக்டாக நடக்குதா அப்படின்னு போட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் வேரியபிளை வந்து நான் இன்ட் வேரியபிளுக்கு இனிஷியலைஸ் பண்ணும்போது எரர் காமிக்குது. ஆனால் முந்தின ஸ்டெப்பில் என்ன நடந்துச்சு, இன்ட்டை வந்து டபுளாக கன்வெர்ட் பண்ணும்போது எரர் காமிக்கல. ஏன் இந்த எரர் வருது அப்படின்னா, கன்வர்ஷன் அதனால் பண்ண முடியல, லார்ஜர் டேட்டா டைப்லேருந்து சின்ன டேட்டா டைப்புக்கு பண்ண முடியல. ஸோ இந்த இதில் எரர் காமிக்குது. இப்போ நான் ஒரு சிஸ்அவுட் போட்டு இந்த வேரியபிள்ஸை நான் கால் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த சிஸ்அவுட் போட்டுட்டு அதுக்கப்புறம் கன்வர்ஷன் பண்ணலாம். இப்போ இதில் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கர்சர் அதுக்கிட்ட கொண்டு போகும்போதே உங்களுக்கு காமிக்குது, இதை வந்து கேஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு காமிக்குது. நான் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்போது இன்டீஜர் வந்துட்டு முன்னாடியே வந்துடுது. இதுதான் வந்து நார்மல் சின்டாக்ஸு. நமக்கு ஐடியில் யூஸ் பண்ணும்போது ஈஸியாக அதுவே சஜஷனில் காமிச்சிருது. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நேரோயிங் கன்வர்ஷனும் நடந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் காமிக்கல. ஆனால் நேரோயிங்கில் வந்து லார்ஜர் டேட்டா டைப்பை சின்ன டேட்டா டைப்பை கன்வெர்ட் பண்ணும்போது எரர் காமிச்சிது. நம்ம அதையும் எவிக்ட் பண்ணுறதுக்காக டைப் கேஸ்டிங் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இதுதான் நடந்திருக்கு இங்கே. இப்போ நான் வந்து உங்களுக்கு கிளியராக காமிக்கிறதுக்காக இன்னொரு சிஸ்அவுட் போட்டுட்டு வைட்னிங் டைப் கேஸ்டிங், நேரோயிங் டைப் கேஸ்டிங் போட்டுடுறேன். இப்போ நான் வந்து சேவ் பண்ணி ரன் பண்ணால் உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிருச்சா. இதுதாங்க வந்து டைப் கேஸ்டிங். தேங்க்யூ.